வணக்கம். இந்த வெர்பல் எபிலிட்டி செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் டென்சஸ் தான். ஏற்கனவே இருந்த வெர்பல் எபிலிட்டி செஷன்ஸில் நம்ம வந்துட்டு வேறு கிராமர் ஏரியாஸ் பார்த்தோம். பட் இதற்கு முந்தைய செஷனில் டென்சஸுடைய இன்ட்ரொடக்ஷன் அண்ட் த ப்ரெசன்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போது பாஸ்ட் ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த 4 டென்சஸில் என்னென்ன மாதிரியான யூசஸ், அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அண்ட் அது எங்கே எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V2, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வாட் எவர் கம்ஸ். ஸோ இந்த V2 ஃபார்ம் அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி காமன் ஃபார்ம். செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதாவது V2 ஃபார்ம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இந்த பாஸ்ட் ஃபார்ம் மட்டும்தான் நம்ம எடுத்து இங்கே பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த V2 ஃபார்ம் அப்படின்னு வரையில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறணும். ரெகுலர், இர்ரெகுலர் வேர்ப்ஸ், இந்த ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா நம்ம V2 ஃபார்ம் அப்படின்னு எடுக்கையில் நம்ம வந்து பொதுவாக ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து அடிக்கடி பயன்படுத்தியிருப்போம். அதாவது V2 V3யில் ED சேர்த்து வர்றது, ப்ளே பிளேட் பிளேட், வாக் வாக்ட் வாக்ட் இப்படி வரும். ஆனால் எல்லாத்துக்கும் அதே மாதிரி வருமா அப்படின்னா கிடையாது. இர்ரெகுலர் ஃபார்ம்ஸில் டீச், தாட் டாட், கேட்ச் காட் காட் இப்படி தான் வரும். அப்போ அந்த காட் அப்படிங்கிறது தான் இங்கே நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் வாட்டுக்கு அதை கேட்சிட்டு டீச்சிட்டு அப்படின்ட்டு பயன்படுத்தக்கூடாது. இப்போது இந்த V2 ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சிம்பிள் பாஸ்ட். இதோடைய ஃபார்மேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸில் என்ன அப்படின்னா சரிதா மெட் மீ அட் த மால் எஸ்டர்டே. ஸோ ஒரு இமீடியட் பாஸ்ட், நேற்று சரிதா என்னை பார்த்தாள், சந்தித்தாள். தென் வி கிராஸ்ட் த ரோட் இன் அ ஹரி, வி கிராஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இர்ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பயன்படுத்தியிருக்கிறேன், இங்கே ஒரு ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த V2 ஃபார்மை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ரிமெம்பர், இந்த விஷயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்ம கொஸ்டின் டேக்கில் பார்த்துருக்குறோம், தென் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பார்த்தோம், இப்போவும் பார்க்குறோம். ஏன்னா இது அடிக்கடி ஏன் ஞாபகப்படுத்துகிறோம் அப்படின்னா நிறைய பேர் நம்ம இதில் தான் மிஸ்டேக் விட்டுறோம். இந்த டூ டிட் டஸ் உடைய ஃபார்மேஷன் நிறைய பேருக்கு அதில் கொஸ்டின்ஸ் நிறையவே இருக்கும். இந்த டூ ப்ளஸ் கோ இஸ் ஈக்குவல் டு கோ, இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கோங்கிற இந்த வேர்பை பிரித்தா டூ ப்ளஸ் கோன்னு தான் பிரியும். இது எதுக்குன்னா நம்ம ஒரு கொஸ்டின் ஃபார்மேஷனுக்கும் கொஸ்டின் டேகுக்கும் இது நமக்கு பயன்படும். டிட் ப்ளஸ் கோ வெண்ட். ஸோ டிட்டுக்கு அப்புறம் ஹி டிட் வெண்ட் அப்படின்ட்டு யாரும் வராது, அந்த சென்டென்ஸ் வராது. ஸோ சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி வரும், ஒரு பாஸ்ட் ஃபார்மில் வந்துச்சுனாலுமே டிட் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். டஸ் அப்படிங்கிறது எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா ஹீ ஷீ இட்டுக்கு பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்துவோம். அங்கே எஸ் சேர்த்து வர்றதுனால அந்த எஸ்ஸை இந்த டஸ் ரீப்ளேஸ் பண்ணிடுது. ஸோ அங்கேயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான், டஸ் ப்ளஸ் கோஸ்ன்னு சொல்லக்கூடாது, கோ தான். ஸோ டஸ் ப்ளஸ் கோ கோஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டென்ஸில் அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறப்ப இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம விட்டுக்கிட்டே இருப்போம். அதை தெளிவாக நமக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த விளக்கம். ஆல்வேஸ் டூ டிட் டஸ் ப்ளஸ் V1 த ரூட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், இதுதான் எப்பவும் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று. அடுத்து இதோடைய நெகட்டிவ் ஃபார்ம் பார்த்துடலாம். சிம்பிள் பாஸ்டுடைய நெகட்டிவ் ஃபார்ம் சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் நாட் ப்ளஸ் V1. ஸோ இங்கே வந்து அந்த வேர்பை வந்து டிட் ப்ளஸ் V1 பிரித்ததுக்கப்புறம் நாட் அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் வேர்டு இங்கே ஆட் பண்ணுறோம். சேத்தன் டிட் நாட் அப்பியர் ஃபார் த யூனிட் டெஸ்ட். இங்கே டிட் நாட் அப்பியர்டு அப்படின்ட்டு சொல்லிடக்கூடாது. அப்படி தான் நிறைய பேர் பேச்சு வழக்கில் வந்துட்டு நம்ம மிஸ்டேக் பண்ணலாம். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் தவிர்த்துக்கிறணும். அதுக்கு தான் இதை மீண்டும் சொல்கிறேன். ஸோ இப்படி வந்துச்சுன்னா இது எரர் ஸ்பாட்டிங்கில் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா இப்படி ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம் எரர் ஸ்பாட்டிங்கில். அண்ட் தென் இந்த அப்பியர் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தே டிட் நாட் மீட் மீ எஸ்டர்டே, தே டிட் நாட் மெட் மீன்னு சொல்லலை, தே டிட் நாட் மீட் மீ. ஸோ டிட் வந்துருச்சுன்னா அங்கே இந்த V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பயன்படுத்தணும். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ், we place did before the subject and use the root form of the verb after the subject. Interrogative sentencesல we place எங்கே பிளேஸ் பண்ணுவோம், இந்த டிட்டு அப்புறம் வந்துட்டு அந்த ரூட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் எங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு we place the did before the subject and use the root form of the verb after the subject. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்துடுது, அதுக்கப்புறம் அந்த ரூட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அதற்கு அடுத்து தான் வருது. இதை தான் நம்ம பார்த்துக்கணும். தென் அந்த சென்டென்ஸ் அப்படியே தான் வரும். டிட் யூ விசிட் புக் ஃபேர் லாஸ்ட் வீக். இதில் கொஸ்டின் மார்க், இந்த கொஸ்டின் மார்க் தான் ரொம்ப முக்கியம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வேர் டிட் ரோமா கீப் த ஃபைல். சரி, இது வந்து வெறும் டிட்டை வச்சுட்டு நம்ம அமைச்ச ஒரு கொஸ்டின்.
இதுவே WH கொஷின் வச்சு ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அது எப்படி வரணுங்கிறதையும் பார்த்துக்குங்க. வேர் டிட் கொஷின் வேர்டு முன்னாடி வந்துடுது, சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வருது, அதோடைய அந்த V1 ஃபார்ம் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தாப்பில் தான் வருது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் இதோடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். யூசஸ் த பாஸ்ட் இன்டெஃபினிட், அதாவது சிம்பிள் பாஸ்ட்டை பாஸ்ட் இன்டெஃபினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த பாஸ்ட் இன்டெஃபினிட் tense is used to express an action that took place at some point of time in the past. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு நம்ம இந்த சிம்பிள் பாஸ்ட்டை பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், I wrote a mail yesterday. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இதை நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரு இமீடியட் பாஸ்ட், இப்போ நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். He went to Europe last month. போன மாதம் அவர் யூரோப் போனார். இப்போ இது ஒரு யூஸ். தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா it is used to express an action that took place over a period of time in the past. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கும் இந்த சிம்பிள் பாஸ்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள்ஸ், I lived in a hostel in Missouri from 2001 to 2010. நான் அங்கே ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்து படிக்கிறதுக்கோ எதுக்கோ இருந்தேன் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. I spent my childhood in Mumbai. ஸோ I spent என்னுடைய குழந்தை பருவம் எல்லாத்தையும் நான் எங்கே ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா மும்பையில். இதுலேயும் இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் பார்த்துக்குங்க. ஐ லிவ்டு ரெகுலர் வேர்ப் இருக்குது, இங்கே ஸ்பெண்ட் அப்படிங்கிற ஒரு irregular verb இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், திஸ் டென்ஸ் கேன் பி யூஸ்ட் டு ரெஃபர் டு ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ். இது என்ன இந்த ஸ்டேட்ஸ்? ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், அன்றாட வாழ்க்கையில் நம்ம பின்பற்ற அந்த விஷயங்கள். பட் இந்த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் நத்திங் பட் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்ம ஒரு விஷயம் நினச்சிருப்போம், ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிட்ருப்போம், அந்த ஃபீலிங்ஸ் ஓரியன்ட் அந்த வார்த்தைகள், அந்த வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஸ்டேட்டிவ் வேர்ப்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன் வேர்ப், ஸ்டேட்டிவ் வேர்ப், இப்படி ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஸோ ஆக்ஷன் வேர்ப்ஸ் எல்லாமே நம்ம செய்கிற ஆக்ஷன்ஸ். ஸ்டேட்டிவ் வேர்ப் அப்படிங்கிறது இந்த திங்கிங், நோயிங், ஆக்டிங் இஸ் அன் ஆக்ஷன். வேறஸ் இந்த ஸ்மெல்லிங், இந்த மாதிரியான ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் எல்லாமே அங்கே வரும். இப்போ கிராண்ட்மதர் ஆஃபன் டோல்ட் அஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ். எங்கள் பாட்டி எனக்கு அப்பப்போ அடிக்கடி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தான் இங்கே சொல்கிறோம். ஸோ இதுதான் அந்த பாஸ்ட் ஃபார்ம்ஸ். இப்போ மை கிராண்ட்ஃபாதர் லைக்ட் a cup of hot milk at bedtime. இங்கே நல்லா கவனிங்க, மை கிராண்ட்ஃபாதர் லைக்ட் a cup of hot milk. ஸோ அவர் அவர் தூங்க போகிறப்ப அந்த பெட் டைமில் என்ன விரும்புவார் அப்படின்னா ஒரு கப் ஆஃப் ஹாட் மில்க் குடிக்கணும்னு விரும்புவார். அது அவருடைய விருப்பம், அது எப்பவும் அவர் ஃபாலோ பண்ணுவார், அதுதான் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற இந்த ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். தென் இட் இஸ் யூஸ்ட் இன் கண்டிஷனல் சென்டென்சஸ் டு எக்ஸ்பிரஸ் அன் இம்ப்ராபபிள் கண்டிஷன். ஒரு நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு இங்கே நம்ம அதை பயன்படுத்துகிறோம். இஃப் ஐ நியூ ஹிம் ஐ வுட் அப்ரோச் ஹிம் ஃபார் ஹெல்ப். எனக்கு தெரிந்திருந்தால் நான் அவனை ஹெல்ப் கேட்டு போயிருந்திருப்பேன், பட் எனக்கு தெரியல, அதனால நான் போகலை. இட் இஸ் இம்ப்ராபபிள். அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இஃப் ஐ ஹேட் மணி ஐ வுட் பை அ காட்டேஜ் இன் த மவுண்டன்ஸ். என்கிட்ட காசு இருந்தால் நான் காட்டேஜ் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறது தான். இங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, இஃப் ஐ ஹேட் மணின்னு தான் இருக்குது. நம்ம இந்த ஹேட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துடுவோம், ஹேட் வந்துருச்சு, ஸோ அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்ட்டு. இந்த மாதிரியான தாட் இருந்தால் அது தயவுசெய்து மறந்துடுங்க. ஹேட் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் வந்திருக்கு, அதற்கு பக்கத்தில் V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் எதுவும் வரல. அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன டிப், இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இதில் தான் நம்ம ஈஸியாக மிஸ்டேக் பண்ணுறோம். நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அது தெரிந்தே பண்ணக்கூடிய ஒரு தவறு அது. ஓகே, சிம்பிள் பாஸ்ட் பயன்படுத்தணுமா இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்தணுமா? எதை பயன்படுத்துறது? ஏன்னா இம்மீடியட்டாக முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம பாஸ்ட் பயன்படுத்தணும் பார்த்தோம். அப்போ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டும் பயன்படுத்தலாமே. அப்போ இது ரெண்டில் எதை பயன்படுத்துறது, எப்போ பயன்படுத்துறது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறேன். போத் த சிம்பிள் பாஸ்ட் அண்ட் த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் டினோட் த கம்ப்ளீஷன் ஆஃப் அன் ஆக்ஷன். முடிந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் ரெண்டுமே பேசுது, முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி. In order to decide whether to use the simple past or the present perfect tense, we should consider whether the action has a link with the present. இதை நல்லா நோட் பண்ணிக்கிறணும். அந்த ஆக்ஷனுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கா, நடந்து முடிஞ்ச அந்த விஷயத்துக்கும் இப்போ இந்த ப்ரெசன்ட் டைமில் அது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறணும். If the action has continued till the present moment or if its effect is still there, ஸோ அது ப்ரெசண்ட் வரையும் கண்டினியூ ஆகிருந்தாலும் சரி, அதோடைய இஃபெக்ட் இப்போ இருந்தாலும் சரி,
we use the present perfect tense. So present perfect அப்படிங்கிறது என்ன, முன்னாடி அந்த ஆக்ஷன் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்துவோம். அதாவது அந்த பர்டிகுலர் டைமில் இப்போ ப்ரெசென்ட்டில் அது முடிஞ்சிருக்கணும், கண்டினியூ ஆகினா கண்டினியூஸாக போகிறது கிடையாது, அதுக்கு கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவோம். பட் பாஸ்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்துவோம். அதை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த பாஸ்ட் ஆக்ஷனுக்கும் இந்த டயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கா, அதாவது இந்த டைமுங்கிறது இந்த ப்ரெசென்ட், அட் ப்ரெசென்ட்டுக்கும் நம்ம செஞ்ச அந்த விஷயத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்தால் அங்கே present perfect பயன்படுத்துவோம். If the action was completed at some point of time in the past and is not linked with the present, கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அதற்கும் இப்போ நிகழ்காலத்திற்கும் தொடர்பு இல்லாத ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இருந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம வெறும் past tense தான் பயன்படுத்துவோம். அங்கே கடந்த காலம் பற்றி பேசக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் நம்ம past tense மட்டும்தான் பயன்படுத்துவோம். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் ஒரு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அங்கே present perfect பயன்படுத்துவோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஐ ஹவ் ரெட் லியோ டால்ஸ்டாய்ஸ் ஆனா கரேனியா. இந்த ஆனா கரேனியா அப்படிங்கிற இந்த புத்தகம், அதாவது இது ஒரு நாவல், இந்த நாவல் வந்து லியோ டால்ஸ்டாயுடையது, இதை நான் வாசித்திருக்கிறேன். ஸோ இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐ ஹவ் ரெட் லியோ டால்ஸ்டாய்ஸ் ஆனா கரேனியா, தேர்ஃபோர் ஐ நோ வாட் இட் இஸ் அபவுட். எனக்கு அது என்னன்னு தெரியும், நான் அதை வாசிச்சிருக்கிறேன், அதோடைய இஃபெக்ட், அதாவது நான் வாசித்தது அதோடைய நினைவுகள் எனக்கு அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஸோ தெர் இஸ் அ லிங்க் பிட்வீன் த பாஸ்ட் அண்ட் த ப்ரெசன்ட். நான் இப்போ வாசித்தேன், எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த இடத்துல வி யூஸ் த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வேரஸ் ஐ ரெட் ஆனா கரேனியா வென் ஐ வாஸ் அட் காலேஜ். நான் கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி ஆனா கரேனியா அப்படிங்கிற ஒரு நாவலை வாசிச்சிருக்கிறேன், ஆனால் அப்போ தான் வாசித்தேன், எனக்கு இப்போ அதை பற்றி எந்த ஞாபகமும் இல்லை, அது என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இதுக்கும் தொடர்பே இல்லை. இந்த இடத்துல தான் நம்ம சிம்பிள் பாஸ்ட் பயன்படுத்துவோம். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் தென் கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when we express some past habits, ஒரு ஹேபிச்சுவல் திங்ஸை பற்றி பாஸ்ட் அப்படிங்கிறப்ப சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே வந்து we often use the words like usually, always, generally, often, sometimes, every day with a simple past tense. Usually அப்படின்னு சொல்லக்கூடாது, இது வந்து usually அப்படிங்கிறது தான் அதோடைய pronunciation. Then past continuous tense. Past continuous tense அப்படின்ட்டு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது அந்த ing form of the verb தான் வரணும். கண்டினியூவஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே அங்கே ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கண்டிப்பாக இருக்கணும். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ்க்கும் பாஸ்ட் கண்டினியூவஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை, அங்கே யூஸ் பண்ணுற ஹெல்பிங் வேர்ப் இஸ், ஆம், ஆர், அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில். வாஸ் அண்ட் வேர், இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில். இங்கே ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வேர் இருக்கு இல்லையா, இதோடைய ப்ரொனன்சியேஷன் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வேருக்கும் இந்த வேருக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் ஒரே மாதிரி அதை ப்ரொனன்ஸ் பண்ணுறோம். அந்த ப்ரொனன்சியேஷனை இங்கே நான் மாற்ற விரும்புகிறேன். இது வேர், அது வேர், இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதில் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸில் நம்ம வாஸ் ஆர் வேர் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஹெல்பிங் வேர்ப்ஸை தான் இங்கே பயன்படுத்துகிறோம். இதோட ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்கும். ஐக்கு வாஸ் பயன்படுத்துவோம், வி, யூ, தே, இது மூணுக்கும் வேர் பயன்படுத்துவோம். தென் அகெயின் ஹீ, ஷீ, இட்டுக்கு நம்ம வாஸ் பயன்படுத்துவோம். ஃபஸ்ட்டு பர்சன், தென் இதில் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் மூணு இருக்குது. இதில் தேர்ட் பர்சன் சிங்குலர் மட்டும் இருக்குது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே இந்த பர்சன் ஐடென்டிட்டி இருக்கணும். ஃபஸ்ட் பர்சனாக, செகண்ட் பர்சனாக. ஃபஸ்ட்டு பர்சனாக இருந்தால் அது சிங்குலராக ப்ளூரலாக, செகண்ட் பர்சனாக இருந்தால் அது சிங்குலராக ப்ளூரலாக அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா சிங்குலருக்கு என்ன ஹெல்பிங் வேர்ப், ப்ளூரலுக்கு என்ன ஹெல்பிங் வேர்ப், இது ரெண்டும் ரொம்ப கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள், மீனா வாஸ் ஸ்லீப்பிங் இன் ஹர் ரூம். மீனா வாஸ் ஸ்லீப்பிங். ஸோ இந்த ஹெல்பிங் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த அந்த வேர்ப். த கிரிக்கெட் பிளேயர்ஸ் வேர் ப்ராக்டிசிங் இன் த கிரவுண்ட். ஸோ இங்கே இது வந்து அந்த தேர்ட் பர்சன்ஸை குறிக்கிறதுனால இங்கே நம்ம வேர் பயன்படுத்துகிறோம். தேர்ட் பர்சன் ப்ளூரல், பிளேயர்ஸ் அப்படின்ட்டு வந்துருச்சு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் சென்டென்சஸ். நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு மைண்டில் என்ன வரணும், நாட் ஆட் பண்ணணும். அந்த நாட்டை எங்கே ஆட் பண்ணணும்? டைரெக்டாக நம்ம நாட்டை வந்து பயன்படுத்துகிறப்போ பேச்சு வழக்கில் ஃபஸ்ட்டு நம்ம பிகினராக இருக்கிறப்போ என்ன ஆகும், சார் ஐ நாட் டூ இட் சார்,
யூ நாட் கம் சார், இப்படி தான் நிறைய பேர் வந்துட்டு சின்ன பசங்க பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த நாட்டுங்கிறது கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணணும். அதை எங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறேன். சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் அந்த ஹெல்பிங் வேர்ப், அதற்கப்புறம் தான் இந்த நாட் வரணும் நெகட்டிவ் சென்டென்சஸில். த சில்ட்ரன் வர் நாட் வாட்சிங் த டெலிவிஷன், மை ஃப்ரெண்ட்ஸ் வர் நாட் என்ஜாயிங் த பார்ட்டி. சரி, இந்த இடத்துல ஒரு சுருக்கம் பண்ணலாம். இந்த கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சுருக்கி சொல்கிறது. நம்ம கொஸ்டின் டேக்கில் பயன்படுத்துவோம் இல்லையா, அது மாதிரி. வர் நாட், weren't அப்படின்னு சொல்லலாம். வாஸ் நாட், wasn't அப்படின்ட்டும் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, வாஸ் என் அப்போஸ்ட்ரோஃபி டி இப்படியும் சொல்லுவார்கள். ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஃபார்மலாக ரிட்டனில் எழுதுகிறப்ப நம்ம இப்படி சேர்த்து எழுத மாட்டோம், வாஸ் நாட் அப்படின்ட்டு ஃபுல்லாக தான் எழுதுவோம். இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ், we put the helping verb before the subject. ஸோ இங்கே இந்த இன்டராகேட்டிவ் ஃபார்மில் அகெயின் அந்த ஹெல்பிங் வேர்ப் முன்னாடி வந்துடும். இங்கே நீங்கள் வந்துட்டு புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. why were the dogs barking? இப்போது இதுலேயே வந்துட்டு ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின், இன்னொன்று WH கொஸ்டின். ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின்ஸ்க்கு சொல்லியிருக்கிறாங்க why were the dogs barking. இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துக்குங்க. where were the artists waiting? look at the differences. இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. where were the artists waiting? were the students marching in the playground? இங்கே ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த கேள்விக்கும் ஒரு வித்தியாசம். அது ஆரம்பத்திலே சொன்னாப்புல எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் அண்ட் WH questions. WH questions seeks for some information, whereas SR no type questions அது வந்து என்ன டிமாண்ட் பண்ணும் அப்படின்னா எஸ்ஸா நோவா இப்படிங்கிற இந்த ரெண்டு ஆன்சர் தான் அது எதிர்பார்க்கும். were the students marching in the playground? yes or no, அவ்வளோதான் அதுக்கு ஆன்சர். whereas இங்கே where were the artists waiting? எங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை கரெக்டாக நம்ம இங்கே பார்த்துக்கிறணும். uses பார்க்கலாம். we use the past continuous tense to express an action which was in progress at a particular time in the past. present continuousக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. present continuousல என்ன சொல்லியிருக்கிறேன், இதில் என்ன யூசஸ் சொல்லியிருக்காங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்கிறணும், குழப்பிக்கிற கூடாது. இப்போது the action that was in progress in the past. Sarita was doing her homework between 4 to 5 p.m. அது 4 to 5 p.m. yesterday. நேற்று வந்து அந்த 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அவளுடைய வீட்டு பாடத்தை செய்து கொண்டிருந்தாள். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ was doing her homework. I was attending ballet classes from June to December. ஸோ இந்த டியூரேஷனுக்குள்ளே நான் என்ன அட்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், ballet classes அட்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். It is used to express a frequently repeated past action. அடிக்கடி நிகழக்கூடிய அந்த frequently அடிக்கடி திரும்ப நிகழக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து past continuous tense பயன்படுத்தலாம். Manoj was grumbling all the time about his situation. Grumbling எப்போ பாருங்க வந்துட்டு வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, இது இருக்குது, அது இருக்குன்ட்டு ரொம்ப அப்படியே புலம்பி தள்ளுறது இருக்கு இல்லையா, ஒரு பிரச்சனையை பற்றியோ எதை பற்றியோ, அதுதான் அது. they were constantly arguing about money. so they were constantly அடிக்கடி அவங்க வந்து மணி அதை பற்றி தான் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அடிக்கடி ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், இதுக்கும் நம்ம வந்து past continuous பயன்படுத்தலாம். it is used to express the gradual development of an action. மெதுவாக வந்துட்டு ஒரு வளர்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி அங்கே சொல்கிறது, அதான் அந்த gradual development. it was getting darker and darker. ஸோ ஈவினிங் ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் 5:30 5:40க்கு அப்புறம் அப்படியே ஸ்லோவாக வந்துட்டு இட் வில் கெட் டார்க் சன்செட்டுக்கு அப்புறம். இப்போ அதே தான் இங்கே சொல்கிறாங்க, இட் வாஸ் கெட்டிங் டார்க்கர் அண்ட் டார்க்கர். இதுதான் அந்த கிராஜுவல் டெவலப்மெண்ட். தென் our hopes were fading. ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம், அது எல்லாமே அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன் அப்படின்னா ஒருவேளை ஒரு நோயாளி வந்துட்டு குணமாகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய வந்து நம்பிக்கை இல்லாமல் ஹோப்ஸ் வர் ஃபேடிங் அப்படின்ட்டு. இப்போது இங்கே ஒரு கேள்வி வரலாம், சிம்பிள் பாஸ்ட் பயன்படுத்துகிறதா இல்லை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துகிறதா அப்படின்ட்டு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹேபிச்சுவல், ஜென்ரல், ரெக்கரண்ட் ஆர் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ். நல்லா கவனிங்க, சிம்பிள் பாஸ்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹேபிச்சுவல் or general recurrent, again பொதுவா திரும்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயம், or completed actions. however past continuous tense is used for an action which was in progress at some point of time in the past.
which was in progress. பாஸ்ட்ல நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு தான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவோம். They monitored his progress. It is a completed action. They monitored his progress. அவனுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மானிட்டர் பண்ணாங்க, முடிஞ்சு, ஆக்ஷன் ஓவர். They were monitoring his progress. Action in progress at some point of time in the past. அப்போ வந்து they were monitoring his progressக்கு அடுத்து ஒரு ஏதோ ஒரு டைம் சொல்லலாம். Until he completed his work. Until he completed his project அப்படின்ட்டு. அப்போது இதுதான் அந்த பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். சிம்பிள். இதில் என்ன, they monitored his progress. முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை டக்குன்னு சொல்கிறதுக்கு. they were monitoring his progress. அது செகண்டாக திரும்பி வந்துட்டு அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார்கள், அவங்க வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு தான் இது. Very often we use the simple past and the past continuous tense together to indicate that something happened when another action was in progress. அதாவது நல்லா கவனிக்கணும், indicate that something happened when another action was in progress. இன்னொரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நமக்குன்னு இன்னொரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து இட் வாஸ் கண்டினியூஸ்லி ஹேப்பனிங். அது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த கேப்பில் இன்னொரு விஷயமும் நடக்குது. இது ரெண்டையும் சொல்கிறப்ப நடந்து கொண்டே இருக்கிறதை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் அந்த சடனாக நடக்கிற விஷயத்த பாஸ்ட் டென்ஸ்லையும் சொல்கிறது தான். We were reading a book when the doorbell rang. ஸோ நாங்கள் வந்து புத்தகம் வாசித்து கொண்டு இருக்கையில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கள் புத்தகம் வாசிக்கிட்டே இருந்தோம். அது ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன், வாசித்து கொண்டே இருக்கிறது. டபக்குன்னு என்ன ஆச்சு அந்த இடத்துல, when the doorbell rang. படக்குன்னு அங்கே டோர்பெல் வந்துருச்சு. Junaid was relaxing in his room when his mother called for dinner. அவர் வந்து அங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த டயத்தில் என்ன நடந்தது, அவங்களுடைய அம்மா அவருங்க சாப்பிட்றதுக்கு கூப்பிட்ருக்காங்க, இரவு உணவு அருந்துவதற்கு கூப்பிட்ருக்குறாங்க. இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. When we talk of two actions in progress at the same point of time, we can often use the past continuous tense for both. ரெண்டு சைட் பை சைடில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஆக்ஷன், ஒரே பாயிண்ட் ஆஃப் டைமில் ரெண்டு ஆக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். நடந்து கொண்டிருந்த ஆக்ஷனுக்கு. Mother was baking a cake while the children were doing their homework. இந்த பக்கம் அம்மா வந்துட்டு she was baking a cake. அந்த பக்கம் என்ன நடக்குது, the children were doing their homework. ஸோ ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடந்துகிட்டு இருக்குது. அங்கே நம்ம ரெண்டு சென்டென்ஸுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் பயன்படுத்தலாம். However, simple past tense can also be used to express a similar meaning. இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். ஸோ குழப்பிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டு பக்கம் சொன்னாலும் கரெக்ட் தான். My mother baked a cake while the children did their homework. ஸோ இப்படியும் சொல்லலாம். Then last one, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு விஷயம், நான் ஆக்ஷன் வேர்ப்ஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரி வேர்ப்ஸில் இந்த ரெண்டு கேட்டகரியும் இருக்குது, ஆக்ஷன் வேர்ப்ஸ், ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். அதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க இந்த நான் ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது. They do not usually take the past continuous tense. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எரர் ஸ்பாட்டிங்கில் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. I was knowing I was correct. இந்த சென்டென்ஸே இன்கரெக்ட். I was knowing I was correct அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. அதை எப்படி சொல்லலாம், I knew I was correct. I knew I was correct. அதே மாதிரி have அப்படிங்கிற இந்த வேர்பை வந்து நம்ம மெயின் வேர்பாக பயன்படுத்துகிறப்ப ஐஎன்ஜி ஃபார்மில் பயன்படுத்த மாட்டோம். ஐ எம் ஹேவிங் அந்த ஐ எம் ஹேவிங் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஐ எம் ஹேவிங், ஐ ஹேவ் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான சில ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இப்படி பயன்படுத்த மாட்டோம். இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ்னா ஐஎன்ஜி ஃபார்ம், பர்ஃபெக்ட் டென்ஸ்னா V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். பட் இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான், அங்கே உள்ள ஹெல்பிங் வேர்பும் இங்கே உள்ள ஹெல்பிங் வேர்பும் மாறும். அங்கே வாஸ் வேர் பயன்படுத்தணும் ஐஎன்ஜி ஃபார்மில், பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு வந்துருச்சுன்னா இங்கே had ப்ளஸ் V3. வெரி சிம்பிள், had ப்ளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருந்தால் அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் மாதிரி have வருமா ஹேஸ் வருமா, சிங்குலர்னா என்ன வரும், ப்ளூரல் அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு என்ன வரும், தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு என்ன வரும், இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இங்கே தேவையில்லை. இங்கே எல்லாத்துக்குமே had ப்ளஸ் V3 ஃபார்ம் தான். இப்போது ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கங்க, நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் ப்ளஸ் had ப்ளஸ் த பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம், அதான் அந்த V3 ஃபார்ம். We use had and third form of the verb with all the subjects in this tense, which is very common. இப்போ நான் சொன்னது தான் இங்கே இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். I had met the manager already. The train had left before I reached the station. இது நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு காமனான எக்ஸாம்பிள்.
இது ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அது என்னங்கிறத அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். இதோடைய நெகட்டிவ் ஃபார்மேட் எப்படி பயன்படுத்தணும், அதோடைய நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி வரணும் அப்படின்னா, ஏன்னா சில இடங்களில் உங்களுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் மிஸ்டேக் பண்ணி கொடுத்து எரர் ஸ்பாட்டிங்கில் வந்துட்டு இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக்கான இருக்குது, அது என்ன கண்டுபிடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாட், அதாவது இந்த நெகட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுறப்போ அது எங்கே யூஸ் பண்ணணுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த நாட்டுக்கு வந்து ஹேடுக்கு அடுத்து தான் வந்துடும். ஓகே, ஹீ ஹேட் நாட் அப்ளைட் ஃபார் அ ஜாப். இதுவே கான்ட்ராக்டட் ஃபார்மில் ஹீ hadn't applied for a job. இந்த had plus not எப்படி மாறலாம்? had apostrophe t, hadn't அப்படின்ட்டு மாறலாம். Mother had not left for the market when the postman arrived. ஸோ இது ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இது வந்து நெகட்டிவ் ஃபார்ம். தென் இன்ட்ராகேட்டிவ் ஃபார்மில் had அப்படிங்கிறத வச்சே கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணலாம். Had you read the contract before you signed it? Had you read? ஸோ இதுதான் இந்த இன்ட்ராகேட்டிவ் ஃபார்மேட். இது உங்களுக்கு தெரியும். ஹேடு, அதுக்கப்புறம் வந்துட்டு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், தென் த ஆப்ஜெக்ட் ஆர் வாட் எவர் கம்ஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஹேட் ஷி ஃபவுண்ட் அ நியூ ஜாப் பை தட் டைம்? இது வந்து ஒரு எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டின் தான். ஹேட் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை WH கொஸ்டின்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அங்கே இட் சீக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. யூசஸ் பார்த்துடலாம். த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இஸ் யூஸ்ட் டு டினோட் அன் ஆக்ஷன் விச் ஹேட் பீன் கம்ப்ளீட்டட் அட் சம் பாயிண்ட் இன் த பாஸ்ட் பிஃபோர் அனதர் ஆக்ஷன் டுக் பிளேஸ். ஸோ ஒரு விஷயம் இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கும், அதற்கு முன்னதாக நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு தான் நம்ம இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். தேர்ஃபோர் இட் இஸ் ஜென்ரலி யூஸ்ட் அலாங் வித் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த ரீசெண்டாக கம்ப்ளீட்டட் ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட்டும், அதற்கு முந்தி நடந்த ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட்டும் நம்ம பயன்படுத்துவோம். அடுத்தடுத்து ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கும், அதில் முதல்ல எந்த விஷயம் நடந்துச்சோ அதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட், அது கடைசியாக ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா ரீசெண்டாக, அதுக்கு பாஸ்ட் பயன்படுத்துவோம். இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் இல்லையா, the train had left before we reached the station. ஸோ நான் வந்து ஸ்டேஷனுக்கு போனது லேட்டா இல்லை ட்ரெயின் கிளம்புனது லேட்டா? ட்ரெயின் டயத்துக்கு கிளம்பிருச்சு, நான் போனது தான் லேட். அப்போ ட்ரெயின் போனது தான் ஃபஸ்ட் நடந்த விஷயம். நான் அதுக்கடுத்து தான் போனேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அப்போது ஃபஸ்ட் நடந்த விஷயத்துக்கு தான் the train had left already before I reached the station. இதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது. The message came after he had left the office. Again அதே மாதிரி எக்ஸாம்பிள். மெசேஜ் கேம் எப்போ? அவன் ஆஃபீஸை விட்டு போனதுக்கப்புறம் தான் மெசேஜ் வந்துச்சு. ஸோ அந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி சொல்கிறது? இந்த ரீசன்ட் ஆக்ஷனை பாஸ்ட்லையும் அதுக்கு முந்தைய ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும் சொல்லணும். The chief guest had inaugurated the library before we reached the school. So inaugurated the library இது வந்து முதல்ல நடந்திருக்குது, நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி, போகிறதுக்கு முன்னாடியே அது நடந்துருச்சு. It is used with such verbs as hope, expect, think, mean, suppose, want, etc. to suggest that an expected past action did not take place. ஸோ ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கலை, அது எந்தெந்த மாதிரியான வேர்ப்ஸை வச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரியான இந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அதை சொல்கிறதுக்கும் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டில் நம்ம பயன்படுத்தலாம். எப்படி? we had hoped, நாங்கள் அதை நம்பியிருந்தோம். we had hoped that the weather would remain pleasant during our journey. நாங்களுடைய பயணத்தின் போது வந்து வெதர் வந்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் நம்பியிருந்தோம். அந்த hoped, we had hoped. ஆனால் அது நடக்கலை, ஒரு பேட் வெதர் தான் நாங்கள் வந்துச்சு. we had hoped, நாங்கள் நம்பியிருந்தோம், ஆனால் அது நடக்கவில்லை. அதுதான் அங்கே சொல்ல வருது மறைமுகமாக. I had thought that I would be able to finish the project before the end of this month. நான் நினச்சிட்டு இருந்தேன், நான் பண்ணி முடிச்சிருப்பேன்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அதை சொல்கிறது தான் இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் நம்ம பயன்படுத்துகிறோம். இட் இஸ் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் அன் அன்ஃபுல்ஃபில்டு விஷ் ஆர் கண்டிஷன் இன் த பாஸ்ட். ஒரு நிறைவேறாத ஒரு ஆசைவோ அல்லது வந்து ஏதோ ஒரு அந்த நிறைவேறாத ஆசை இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்துகிறோம். ஐ விஷ் ஐ ஹேட் ஷேர்ட் மை ப்ராப்ளம்ஸ் வித் மை பேரண்ட்ஸ். இப்போ என்னுடைய பேரண்ட்ஸ் இல்லை, நான் வந்துட்டு ஒருவேளை அவங்கள்ட்ட வந்துட்டு எல்லா ப்ராப்ளம்ஸையும் சொல்லியிருந்தேன்னா எனக்குள்ளான ஒரு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்குமோ அப்படிங்கிறதா இங்கே சொல்ல வர்றாங்க. ஐ விஷ் நான் அதை சொல்லியிருந்துருக்கணும். அப்போ அந்த ரிக்ரெட்டிங் இருக்கு இல்லையா, லேட்டர் ஆன் ரிக்ரெஷன் விச் இஸ் ஆஃப் நோ யூஸ், அதுதான் இங்கே சொல்கிறாங்க இது அன்ஃபுல்ஃபில்டு விஷ். இஃப் ஷீ ஹேட் அப்ரோச்ட் மீ ஐ வுட் ஹவ் அட்வைஸ்ட் ஹர் டு ஒர்க் ஹார்டர். அவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணல போல், அதனால் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்கிட்ட முதலே கேட்டிருந்தாங்கன்னா நான் ஒழுங்காக வேலை சொல்லியிருந்திருப்பேன்
அதை தான் இங்கே சொல்ல வர்றாங்க. சிம்பிள் பாஸ்ட் ஆர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் எதை பயன்படுத்துறது? The past perfect tense is used for an action which had already occurred before an action which took place in the past. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு வந்தது தான். I had completed the painting before someone rang the doorbell. நான் ஏற்கனவே அதை வரைந்து முடிச்சிருந்தேன் பெயிண்டிங்கை before someone rang the bell. We had reached the bus stop before it started raining. மழை பெய்வதற்கு முன்னாலேயே நாங்கள் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டோம் அப்படிங்கிறது. ஸோ எங்கே பாஸ்ட் பயன்படுத்தணும், எங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்தணும், ஒரே சென்டென்ஸில் வந்தால் எது முந்தி வருதோ அதற்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட், அதற்கப்புறம் நடக்கிற அந்த நிகழ்வுக்கு பாஸ்ட் டென்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, த லாஸ்ட் ஒன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் பர்ஃபெக்ட்டும் இருக்குது, கண்டினியூஸும் இருக்குது. ஸோ ஹிண்ட் என்ன அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்பும் இருக்கும், பர்ஃபெக்டோட ஹெல்பிங் வேர்பு அங்கே இருக்கும். இதுதான் அங்கே நம்ம எடுத்துக்கிற வேண்டியது. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன ஃபார்மேட் அப்படின்னா சப்ஜெக்ட் had been அப்படிங்கிறது தான் இந்த ஹெல்பிங் வேர்ப், தென் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் followed by the object. இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர், ஞாபகம் வச்சுக்கோங்க. We use had been and present participle with all the subjects. இந்த had been அப்படிங்கிறது தான் அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான். இது ரெண்டுமே வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒன்று தான். ஸோ சிங்குலர் ப்ளூரல், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் ப்ளூரல், இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் இங்கே தேவையில்லை. had been அப்படிங்கிறது எவ்ரிதிங் ஃபார் ஆல் த persons it is common. Sheen had been trying to immigrate to Australia for a year. இந்த ஷீன் அப்படிங்கிறவர் எங்கே போகிறாரு, ஆஸ்திரேலியாவுக்கு இமிக்ரேட் பண்ணுறது. had been trying to immigrate, ஒரு வருஷமாக அவர் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறார். அதான் had been அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. Rohan had been learning French for some weeks before he left for Paris. ஒரு வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இவர் வந்து பாரிஸ் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன லேர்ன் பண்ணிட்டு இருந்தாராம், ஃப்ரெஞ்சு லேர்ன் பண்ணிட்டு இருந்தாராம். நெகட்டிவ் சென்டென்சஸ் அதில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் நாட் பீன், இதை ஹேடன்ட் பீன் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. ஹேட் நாட் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஷீ ஹேட் நாட் பீன் ட்ரையிங் ஃபார் அன் அட்மிஷன் இன் திஸ் ஸ்கூல் ஃபார் 2 years. ஸோ எங்கே ஷீ வருது, அதுக்கப்புறம் நாட் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு மெயினாக இங்கே தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். இந்த ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும். We had not been thinking of engaging a professional artist. We had not been அல்லது we hadn't been thinking. இங்கே had been வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் வரும். தப்பி தவறி அங்கே போயிட்டு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பயன்படுத்திடாதீங்க. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக அந்த பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஹேடும் பீனும் வந்துருச்சு. பீன் அப்படிங்கிற இந்த வேர்பும் வந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டும் இங்கே இருக்கிறதுனால அங்கே ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அது கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரக்கூடியது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம் அது எப்படி வரும் அப்படின்னா we use had before the subject and been. இந்த இடத்துல ஹேடையும் பீனையும் கொஞ்சம் பிரிக்கணும். ஹேட் எங்கே வரும், இன்ட்ராகேட்டிவில் ஃபஸ்ட்டே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு அது வந்துடும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் இந்த பீன் ஃபாலோட் பை த வேர்ப், ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். had she been speaking, had ஃபஸ்ட்டு வந்துருச்சு, அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து தான் பீன், அதுக்கப்புறம் தான் அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஃபாலோட் பை த கொஸ்டின் மார்க். அது ரொம்ப முக்கியம் இன்ட்ராகேட்டிவ் ஃபார்மில். had they been playing for an hour when the bell rang. இதுதான் அதோடைய ஃபார்மேட். இதோடைய யூசஸ் ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு யூஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்துடலாம். The tense is used to express an action which began before a definite moment in the past, had continued up to the moment, and was still in progress at the moment or had recently finished. இதை நல்லா கவனிங்க. which began before a definite moment, ஒரு பர்டிகுலர் டைமில் தொடங்கி அண்ட் அது பாஸ்ட்டுக்கு முந்தைய ஒரு இடத்துல, இதுக்கு தான் இந்த மேப் போட்டிருக்கிறேன், பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர். ஸோ பாஸ்ட்டுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல தொடங்கிடுது. ஹேட் கண்டினியூட் அப் டு தட் மொமெண்ட், இந்த பர்டிகுலர் மொமெண்ட் வரையும் கண்டினியூ ஆகுது. அண்ட் வாஸ் ஸ்டில் இன் ப்ராக்ரஸ் அட் த மொமெண்ட், இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராக்ரஸில் இருக்குது, ஆர் இந்த இடத்தோட முடிஞ்சிருது. இட் இஸ் நாட் கம்மிங் டு த ப்ரெசன்ட். ஸோ இங்கேயே இது முடிஞ்சிருது. இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். இப்போ எக்ஸாம்பிள் அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாம். யூ ஹேட் பீன் லிசனிங் டு மியூசிக் ஃபார் அன் ஹவர் பிஃபோர் தேர் வாஸ் அ பவர் கட். ஸோ இந்த லிசனிங் டு த மியூசிக் அப்படிங்கிறது இங்கே ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்குது. பவர் கட் இந்த பர்டிகுலர் டைமில் தான் நடக்குது, ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி 1 மணி நேரமாக, அப்போவே ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரமாக, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரமாக அவர் வந்துட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தார். எப்போ, எது வரைக்கும்?
அங்கே பவர் கட் ஆகிற வரைக்கும் அவ்வளோதான். ஸோ அது வந்து ரீசெண்ட்லி இட் இஸ் ஓவர். இந்த கடைசியாக ஒரு வார்த்தை இருக்குது. ஜென்ரலி a டைம் எக்ஸ்பிரஷன் இஸ் யூஸ்ட் வித் திஸ் டென்ஸ். ஒரு பர்டிகுலர் டைம் எக்ஸ்பிரஷன் இங்கே பயன்படுத்துவாங்க. அது ஜென்ரல், பயன்படுத்தலாம் பயன்படுத்தாமையும் இருக்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் had been experimenting for years before he invented the electric bulb. ஸோ அவர் ஒரு கட்டத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. எக்ஸ்பெரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது, அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, அதில் நடந்துக்கிட்டே இருக்குது. பிஃபோர் ஹி இன்வென்டட் த எலக்ட்ரிக் பல்ப். ஸோ இந்த இடத்துல அவர் வந்து எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனால் அதற்கு முன்னாடியே வந்துட்டு அதற்கான எக்ஸ்பெரிமெண்ட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. இதை தான் இங்கே சொல்லியிருந்தேன். ஹேட் கண்டினியூட் அப் டு தட் மொமெண்ட் அண்ட் வாஸ் ஸ்டில் இன் ப்ராக்ரஸ் ஆர் அப்போ வந்து ஹேட் ரீசென்ட்லி ஃபினிஷ்ட். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டே இருக்குது ஒரு விஷயம். அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அவர் எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சிடார். பிஃபோர் ஹி இன்வென்டட் த எலக்ட்ரிக் பல்ப். அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. என்னது? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது. இதை தான் இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தி ஆக்ஷன் ஸ்டார்டட் அட் அ டெஃபினட் டைம், கண்டினியூட் அப் டு தட் டைம் அண்ட் கம்ப்ளீட்டட் பிஃபோர் தி ஆக்ஷன், பிஃபோர் அனதர் ஆக்ஷன் ஸ்டார்டட். அது இங்கே வந்து அனதர் ஆக்ஷன் இல்லை, அது வந்து ரீசெண்ட்லி ஃபினிஷ்ட். ப்ரெசென்ட்டுக்கு முன்னாடியே அது கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ தெர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் த ப்ரெசென்ட் ஃபியூச்சர், இதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு முன்னாடியே பாஸ்ட்லேயே தான் எல்லா விஷயமும் நடக்குது. பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் தொடங்கி ஒரு பர்டிகுலர் டைம் வரையும் டைம் டியூரேஷன் நடந்துகிட்டே இருந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிடுற அந்த ஆக்ஷனுக்கு தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். இதுக்கு தான் இந்த விளக்கம். இப்போது நம்ம 4 டென்ஸ் பார்த்தோம், அதாவது 4 ஆஸ்பெக்ட்ஸ். சிம்பிள் பாஸ்ட் ஆர் பாஸ்ட் இன்டெஃபினிட், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்படி 4 விஷயங்கள் பார்த்தோம். இதில் சிம்பிள் பாஸ்ட் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும், கண்டினியூஸ் டென்ஸ் அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்கே பயன்படுத்தணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்ட்டு 4 விஷயத்தை நம்ம பார்த்தோம். இதை வச்சு இதன் அடிப்படையில் கொடுக்கப்படுற அந்த ஒர்க் ஷீட்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் நான் சொன்ன அங்கங்கே சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னா, எரர் ஸ்பாட்டிங்கில் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டால் உங்களை குழப்பம் மாதிரி இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணி ஈஸியாக அதிலேருந்து நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். இல்லை கொடுக்கப்பட்ட இந்த சென்டென்சஸில் எது பாஸ்ட்டு எது பாஸ்ட் கண்டினியூஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலும் ஈஸியாக அதை ஃபிகர் அவுட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வேர்பல் எபிலிட்டி செஷனுக்காக இளமாறன். நன்றி, வணக்கம்.